பாருங்க, இந்த அணிலாம் கையெடுத்து கும்பிட்டு தண்ணி கேக்குது பாருங்க, என்ன கொடுமை பாரு. அணிலுக்கும் தண்ணிக்கு நான் தான் போராட வேண்டியது. இது ஒரு சும்மா ஒரு மாதிரி காட்டியிருக்கேன். இது நீண்ட நேரம் ஓடும். நான் அங்கே திரையிட்டு காட்டும்போது வாக்கு சேரிக்கிற இடத்துல நீண்ட நேரம் ஓடும். ஒவ்வொன்றையும் நான் காட்டுவேன், எப்படியெல்லாம் இந்த இது பண்ணுறது, இது எப்படி ஏற்புடையதான்னு கேட்பேன். இது கேட்பேன். இதை இப்போ அடுத்து இப்போ நீரில் நம்ம தண்ணீரை அடைஞ்சிடறேன். அது நான் அடைஞ்சிடறேன். நான் இன்னும் தெளிவாக விளக்கி பேசுகிறேன். அதில் வரைவிலையும் கொடுத்துருப்பேன். இப்போ வயிறுக்கு வரேன். வயிறு இப்போ வயிறுனா உங்களுக்கு தெரியும், பசிங்கிற சொல்லு இல்லாமல் ஒழிக்கணுங்கிறது என்னுடைய இது. அதனால என்ன சொல்கிறேன், வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை, வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும், பைந்தமிழர் ஆட்சியிலேன்னு சொல்றது காரணம் தான். பசிங்கிற சொல்ல இல்லாம ஒழிச்சிருவேன். அது நீங்க சும்மா விளையாட்டு சொல்ற, உண்மையிலே ஒழிப்பேன். நீங்க சும்மா ஒப்புக்கு, ஏன்னா நான் இலவசம் தர்றேன்னு சொல்லலையே. அதுதான் சொல்றாரு. நீங்க இப்படி வெற்று வாக்குறுதிகளை கொடுக்குறவன், அடிக்கடி வாக்குறுதி கொடுக்குறவன் நிறைவேற்ற மாட்டான், சும்மா சொல்லி விடுறது. இங்க பாருங்க, சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைன்ட்டாரு. உழவு தாண்டா, அதுக்கு பின்னாடி தாண்டா எல்லாம்ட்டாரு. இதில் என்னென்ன, அந்த வேளாண்மையை இவங்க நம்ம மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு இது இருக்குது, படிக்காதவன் செய்கிற தொழில். எனக்கு வேளாண்மை தொழில் இல்லை, நம் வாழ்க்கை முறை, நம்முடைய பண்பாடு, கலாச்சாரம் என்பதை என் அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். ஆதியில் நாம் செஞ்சது அதுதான். வேளாண்மை என்பது தொழில் அல்ல. அது திரும்ப திரும்ப சொல்றது, படிக்காதவன் செய்யறது. படிக்காதவனுக்கு தான் பசிக்கும், படித்தவனுக்கு பசிக்காதான்னு கேட்டால் அவங்கள்ட்ட பதில் இல்லை. என் அன்பு உடன் பிறந்தார்களே, நீங்கள் சாப்பிட்டு வேலை செஞ்சாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். நீங்கள் விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்பலாம், அந்த விஞ்ஞானிக்கு சோறு விவசாயி தான் அனுப்பணும். சந்திர மண்டலத்துக்கு அனுப்பலாம் சயின்டிஸ்ட் சந்திராயனை, அந்த சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு நம்ம சம்சாரி தான் அனுப்பணும். இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு கவனிச்சிங்கன்னா அது புரியும். அப்போ வேளாண்மை என்பது ஒரு தொழில் அல்ல, அது நம் வாழ்வியல், நம் பண்பாடு, நம் தொன்று தொட்ட மரபு. அப்போ குழந்தைக்கு ஒரு தாய் பால் ஊட்டுவது எப்படி தொழில் இல்லையோ, அப்படி பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுவதும் தொழில் அல்லங்கிறார் நம்முடைய அப்பா நம்மால் வரவர்கள். அப்போது ஒரு வாழ்க்கை முறை, நமது தொன்று தொட்ட பண்பாடு, அடிப்படை உயிர் தேவையில் ஒன்று உணவு தேவையாக தான் இருக்குது. அந்த உணவு தேவையிலேயே நீ தற்சார்பு அடையலை, தன்னிறைவு அடையலைன்னா பஞ்ச நாடா போய் பிறரிடத்துல உணவுக்கு கையேந்துறதான் பிச்சை. ஒரு நாடு வெங்காயம் பருப்புக்கு வெளிநாட்டில் கையேந்தது, வெங்காயத்தை இறக்குமதி செய்து பாலைவன நாட்டில், எகிப்தில், ஈஜிப்தில் இறக்குமதி செய்து, இவ்வளவு வளத்தை வச்சு ஒரு பாலைவன நாட்டில் பருப்பை விளைய வைக்க முடியல. ஆனா காரை ஏற்றுமதி செய்து, சோறை இறக்குமதி செய்து, எப்படி பாருங்க. அப்ப உணவு தேவைக்கு இருக்கிற ஒரே இது, அதை நிறைவு செய்யறதுக்கு இருக்கிற ஒண்ணு வேளாண்மை தான். அப்ப வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் உலகத்தில் பிச்சடிக்கும். உங்களுக்கு தெரியும், சோமாலியா, நைஜீரியா, இன்னைக்கு வெனிசுலா, ரஷ்யாவே உடஞ்சது காரணம் தொழில் வளர்ச்சின்னு போயிட்டு உணவுக்கு ரொட்டி துண்டுக்காக பகிர்வு கடையில் நின்னதுனால தான் பிரிஞ்சு போயிட்டேன். இப்போ எங்களுடைய நாட்டுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பிச்சை எடுக்கிற நிலைமை வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ நீ என்ன செய்வாய்ச்சியமா, அந்த வேளாண்மையை நானே, நீ என்ன, உனக்கு அரை காசுனாலும் அரசாங்க காசாக இருக்கணும், காசுனாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும், இது ஒரு நோய். நானே அரசு பணியாற்றுறேன் வாடா அப்படின்னா இது சிரிக்கிறது. சாராயம் விற்கிறவன் கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம், அரசு வேலையாக இருக்கலாம். உலகத்துக்கு சாப்பாடு போடுற விவசாயி அரசு வேலை பார்க்கக்கூடாதா, அது அரசு வேலையாக்கக்கூடாதா? எங்கள் தாத்தா மாதாவரத்தில் ஒரு பால் பண்ண வச்சிருந்தார்ல காமராஜ், அதில் எல்லாரும் போய் வேலை செஞ்சல, அரசு வேலை தானே. என்ன உனக்கு பிரச்சனை? குப்பை அல்றவன் அரசாங்க பணியாக இருக்கலாம், இவன் அரசாங்க பணியாக இருக்கலாம், சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் அரசாங்க பண்ணலாம், ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர், வெட்டினியர் டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர். ஆனால் ஆடு மாடு வளர்க்குறவன் அரசு பணியாகிக்க கூடாது. இது ஒரு நோய், இது